ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். என்ன ஐயாவே ஐயா. சௌக்கியமா? சௌக்கியம் தானுங்க. புது ஐயர் வந்திருக்காரு. சரி. பார்த்துட்டு போலாம். சரி வாங்க. நல்லதுங்க ஐயா. வர்றோம்ங்கய்யா. சாமி சாமி நாகேந்திரன் வந்திருக்காரு. ஓஹோ, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் குடிக்க ஜலம் கொண்டு வா. எத்தனை மணி பஸ்ஸுக்கு வந்தீங்க? காத்தால 4 மணி பஸ்ஸுக்கே வந்துட்டோம். அப்படியா? கோவில் பாத்தியதாரர் நமக்கெல்லாம் படி அளக்கிற வாய்வா தான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஈஸ்வரன் தான் நமக்கெல்லாம் படி அளக்கிறவன். இந்தாங்கோ. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பக்கத்தில் இருக்கிற வீடு இதை விட 15 குழி அதிகம். உங்களுக்கு முன்னாடி இருந்த சாமிநாத ஐயர் அங்கே தான் இருந்தார். அவர் குடும்பம் பெருசு, நீங்க 2 பேர் தானே. இதே போதும்னு நினைச்சேன். எங்க பிள்ளை கும்பகோணத்துல இவ தொப்பனாரத்துல தங்கி படிச்சுட்டு இருக்கான். 5th ஸ்டாண்டர்ட். அப்படியா? பார்த்தா நம்பவே முடியலையே. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேன். ஆஹா. டேய், தண்ணியை உப்பு கறிக்குது. நல்ல கிணத்துல இருந்து ஒரு லைன் எடுத்து போட்டு விடு. அப்புறம் நம்ம பொன்னுசாமி ஆசாரி கூப்பிட்டு இந்த ரீப்பரெல்லாம் சரி பண்ண சொல்லு. புது ஊரு, மனுஷெல்லாம் எப்படி இருப்பாளோன்னு நினைச்சோம். எங்க குறைய சாமி கிட்ட சொல்றது நீங்க. உங்களை ஒரு குறையும் இல்லாம வச்சுக்கிட்டாதான் அந்த ஈஸ்வரன் என்னையும் இந்த ஊரையும் நல்லா பாத்துக்குவான். கோயில ஒரு சின்ன வேலை இருக்கு, பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வரங்க. அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நல்லா இருப்பா. இங்க பாரு, இந்த கழுத்துல மணி போட்டதெல்லாம் வேணாம். சரிண்ணே. நல்ல இலசல பார்த்து பிடிச்சிட்டு சரிண்ணே. போ. சரிண்ணே. இதாண்டா போடு. என்ன பாக்குறீங்க? 2 நாளா மூட்டு வலி. அதான் மிளகு தூக்கலா போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா வலி பறந்து போயிடும். வரட்டுங்களா? வாங்கடா. என்ன மணிக்கா? ஐயா வணக்கம். யா உங்களுக்கு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. வண்டியை பார்த்தேன், அதான் இங்கேயே கூப்பிடலான்னு வந்தேன். சரி, நிக்கல். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சகம் கோயில் நிர்வாகத்திற்கு புதிய சட்ட திருத்த எண் 152 படி தமிழ்நாடு அரசின் எல்லைக்குட்பட்ட அனைத்து கோயில்களையும் திருப்பணி நிலையங்களையும் அரசாங்கத்தின் இந்து அறநிலையத்துறையின் கீழ் நிர்வாகம் செய்ய முடிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி அனைத்து கோயில்கள் திருத்தலங்கள் அறநிலையத்துறையின் கீழ் வந்துவிட்டது. தங்களது நிர்வாகத்துக்கு உட்பட்ட அருள்மிகு ஆதிபரமேஸ்வரர் ஆலயம் சம்பந்தமாக 2 முறை கடிதம் அனுப்பியும் இவங்களுக்கு ஒரு வேலையா இல்லை. இதெல்லாம் எங்கிட்ட சொல்ற? அவங்க அக்கா இருப்பா, அவகிட்ட போய் சொல்லு. வண்டி அடியா. பாத்துடி. பா, என்ன வெயிலா இருக்கு இல்ல? ஏன் தானே மத்தியானம் சாப்பாடு கொண்டு போறியா? ஆமாக்கா. போவோம். இரு, சாப்பாடு போட்டு வரேன். தேனு, உன் தம்பி பண்ணது நியாயமாடி? உன்னத்தாண்டி ஏன் என்ன பண்ணா? சாமி கூட்ட கடாய் திருடிட்டு போயிட்டாண்டி. அவன் வருவேன், ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேளு. ஒத்துக்கிட்டா தான் போச்சு. திருட நான் இல்லைன்னு வேட்டி போட்டு தாண்டி வானடி. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவனை ஊர்க்கார விட்ட சொல்லி உதச்சு கட்டி போட சொல்லு. இங்க வந்து ஊரை கூட்டாத.
இன்னும் ஊர் உலகத்துல இருக்கிற மாதிரி ஒழுங்கான தம்பி இருந்தா உன்னை ஜில்லாவே பிடிக்க முடியாதாச்சுக்குது. இங்க பாரு, இங்க நின்னுட்டு லோலோன்னு கத்தக்கூடாது. அவன் வருவேன், என்ன வேணாலும் பண்ணிக்க. இதே பொழப்பா போச்சு. வாட்டு அவன் 2 லோனு கேட்டுக்க. போ, போய் கேளு. வந்துட்டா. என்னடா சொல்லலாம், குருவி ஒரு மார்க்கமா வரான், என்ன பண்ணாலும் கண்டுக்காம வா. சரி சரி பேச்ச மாத்து. காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி கையை கட்டிட்டு சும்மா வந்துட்டு இருக்க. இடிக்கிறான் பாத்தியா? டிச்சம்ல கண்டுக்காம போறானுங்களே. ஏய் குருவியை பத்தியா இங்கே செமத்தியா போட்டுக்காண்டா. காலையிலேருந்து வெள்ளைய மக்கள் ஆட்டை காணான்னு தேடிட்டு இருந்ததுல அதுதான் போல. எவனுமே கண்டுக்க மாட்டானுங்களே. இவ்வளோ செலவு பண்ணி கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஒரு பயில வாயை திறக்க மாட்டானு. இவனா ஏதாவது சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன சம்பந்தம், துணியெல்லாம் நல்லா தைக்கிற போல இருக்கு. என்ன பண்ணுறது, பொழப்பாச்சு, தேய்ச்சி தானே ஆகணும். ஆமாம், இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சி தரியா? புதுசாக தானே இருக்கு, இதை போய் தைக்க சொல்கிற. அப்படியா? இவனும் வேலைக்கு ஆகலை. மானங்கிட்டு போய் நாமளே தான் வாயை திறந்து கேட்கணும் போல இருக்க. என்ன சித்துப்பே, எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் போறேன். அடா, நம்ம பூதலையும் வரான், அப்புறம் என்ன? என்னப்பா குருவி, பாக்குறதுக்கு சினிமா ஆக்டர் விஜய் மாதிரியே இருக்க. அப்படியே சொல்ற? என்னப்பா அது இருக்கட்டும், வேர்க்க வேர்க்க எங்கே போகிற? நம்ம பொன்னம்பலத்துக்கு நெல் அளந்து போனதா? என்னப்பா நீ வேகாத வேலை எப்படி போற? வா, ஒரு கூலிங் சாப்பிட்டு போலாம். இப்பதான்பா வீட்டுல மோர் குடிச்சிட்டு வந்தேன். அட வாப்பா. என்னதான் இருந்தாலும் குருவிக்கு நம்ம மேல அன்பு ஜாஸ்தி தான். செட்டியார, என்ன கூலிங்க என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லு. கூலிங்க 2 பவுண்டா கொடு. அப்படி சொல்லு. போதலிங்க செட்டியார சொல்ல. என்னப்பா? அதான் வரையில சொன்னிய விஜய் சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கேன்னு. சொல்லேன். சும்மா ஒரு இதுக்கு சொன்னா இதெல்லாம் போய் இவங்கிட்ட சொல்லுன்றிய. அட சொல்லுப்பா. செட்டியார, என்ன நம்ம பூதலிங்க ஏதோ சொல்றாப்ல, என்னன்னு கேளுங்க. என்ன போதில்லைங்க? நம்ம குருவி பாக்குறதுக்கு சினிமா நடிக்கிற விஜய் மாதிரி இருக்கான். 5 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்குறான்ல, விஜய் மாதிரி இருப்பான், விஜய் மாதிரி இருப்பான். செட்டியார் கழுத்து எடுத்துட்டானே. கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டியாப்பா. குருவி, கூலிங் இல்லாம இருக்க பரவாயில்லையா? வேணாம், நான் மணிக்கடையில குடிச்சுக்கிறேன். வா பூதலிங்க. நான் இதையே குடிச்சுக்கிறேன்ப்பா. இல்லப்பா, கூலிங் இல்லைன்னா கசைப்பறிடும். வா போலாம். நெல்லால போறதுல தேடுவாங்கப்பா. சைக்கிள் வேற நடு ரோட்ல நிக்குதுப்பா. அது பாட்டு கிடக்கணும். வா, சைக்கிளாவது ஓரமா விட்டு வந்துருனே. விட்டுக்கலாம். வா ஐயா, சில்லுன்னு ஏதாவது இருந்தா கொடுங்க. சொல்ல எதை? செட்டியார்ட்ட சொன்னல, அதை சொல்ல. என்னப்பா எல்லாத்துக்கிட்டே சொல்ல ஐயா, சொல்ற? பூதலிங்க ஏதாவது சொல்றாப்ல. என்ன புதலிங்க? நம்ம குருவி பாக்குறதுக்கு விஜய் மாதிரி இருக்கான். என்னது? நம்ம குருவி பாக்குறதுக்கு விஜய் மாதிரி இருக்கான். என்னது? நம்ம குருவி பார்க்க விஜய் மாதிரி இருக்கான். குருவி பாக்க? போங்கடா உங்க கூல் ட்ரிங்க்ஸ் நீங்களா. ஏய் பூதலிங்க, கந்தசாமி கடைக்கு போலாம்டா. அவர் காது நல்லா கேக்குடா. போறாம்பா, காத்தையில் போன வாயிலா ஜீவனம் கொண்டு போய் என்ன பண்ணான்னு தெரியலையா? மினிக்கிட்டு போறான் பாரு. என்னமா இவன் வீட்டுக்கா செலவு பண்ணிட்டு பாரு. கண்ணாடி வேற இவன் மூஞ்சிக்கு. ஏய், இன்னைக்கு வித்தா கூட 2000 ரூபா போகுமே. என்ன ஈன வேலைக்கு வித்தாலும் பாலா போனவன். 2000 ரூபாயா? ஓடி போய் குருவி வந்துட்டான். ஆனா உன் புருஷன் நினைப்பு வேற மாதிரில இருக்கு. அக்கா குருவி. இன்னைக்கு வேடிக்கை தான். என்னத்த இவ்வளோ கல்லோட ஆக்கி போட்டாலும் உன் மாமியா கம்முனா குருவி போகுதுக்க. வா வா, நம்மளும் போலாம். ஏய், உங்களுக்கு என்ன இங்க? பூவே நல்லா இருக்கு. ஐயோ, நல்லா இருக்கா? அண்ணா உனக்கு வேற வாங்கி தரேன். இங்க பாரு, அண்ணா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சைனா சில்க்கு பாவாடை சட்டை, 2 உனக்கு தான். எப்படி இருக்கு? அக்காக்கு மட்டும் இல்லாமலா? இந்த மாதிரி அக்காக்கு. இப்படி உயிர் வாழ்றதுக்கு எங்கேயாவது நாட்டுக்கிட்டு சாவுடா. 4 நாள் அழுதுட்டு எங்கேயாவது தூக்கி போட்டு போயிருவேன். சாமி கடாவை தூக்கி இருக்கேன். நீ எல்லாம் நல்ல வழிக்கு போவியாடா? 50 ரூபா உண்டியல போறேன்னு வேண்டிக்கிட்டு தான் தூக்கி இருக்கோம். போடா, ஓடி போயிரு. என் கை முன்னாடி எனக்கு அது தலை குசந்த பிள்ளை கூட ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு போக்கா. ஏய் போடா குருவி. ஏ பாண்டி, அவனை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிரு. ஆமா, இது பெரிய பங்களா வீடு, உள்ள வரக்கூடாதுப்பா. டேய் என்னடா குருவி? ஏய், அப்புறம் என்னடா இவ கடா நாத்தி விட்டு இவ சொல்றாடா? ஏய், நீ பாத்தேடி? ஐயோ இல்லப்பா. இங்க பாரு, ரொம்ப பேசினா சொல்லு. பக்கத்துல அதே மாதிரி ஒரு கடா இருக்கு, கொடுத்துருவோம். என்ன கழுத்துல தான் கொஞ்சம் இல்ல, பரவாயில்ல. என்ன பேச்சு
பேசுறானு ஏய், ஏய், ஏய். பாரு ஏய் தலை தலை ஏய் ஏய் கொன்றுவேன் கண்டவட்டையில இனி பேச்சு வாங்க விட்டுக்கிட்டு ஏய் ஸ்கூல் செவத்துல போடா இன்னும் கொஞ்சம் தானே. ஸ்லேட்ல எழுதுறானா செவத்துல எழுதிக்கிட்டு ஆமா நீ எப்படா வந்த காலைல தாண்டா வந்தேன். ஓட்டி இருந்த டிராக்டர் கிரவுண்ட் போயிடுச்சா, வண்டியை ஓனர் ஒர்க்ஷாப் போட சொல்லிட்டாரு. வேற இடத்துல வேலை சொல்லி வச்சிருக்கேன், பார்ப்போம். என்ன கொடுக்காப்புளி மாமனுக்கு மாமிஞ்சி கீமிஞ்சி கீரி தர்றது? சுட்ட பலாக்கொட்டை இருக்கு, வேணுமா? ஐயே வேணாம் வேணாம், அதை உங்க அப்பங்கிட்டே கொடு. ஏன்டா வேணாங்கிற? ஆசையா தரங்குதுல, வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. சரி சரி, நீ ஆட்டோ எவ்வளோக்கு வித்த? 1200 தான்டா பாய் கொடுத்தான். ஆனால் கிளவி 2000 போகுன்னு தோணுச்சு. சரி திருட்டு அடுக்கிறதுக்கு மேலே அவன் கொடுப்பான் இல்லை நகரு கரகாட்டக்காரன். டேய் கருவமணி போய் படம் மாத்தினா சொல்லவே மாட்டான்டா. 6 மணிக்கு தானடா படம், அதுக்கு என்ன இப்போ? முக்கியமானவங்களுக்கு எப்போ வேணாலும் படம் போடுவாங்களாம் தெரியுமா?